நான் உங்க திவ்யா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வஜைனல் டிஸ்சார்ஜ் இல்லன்னா போஸ்ட்பார்டம் டிஸ்சார்ஜ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒருத்தருக்கு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா போஸ்ட்பார்டம் டிஸ்சார்ஜ்ங்கிறது இருக்கும். அது சிசேரியனா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி. பேபி வெளியில வந்ததுக்கு அப்புறமா யூட்ரஸ்ல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு தான் இந்த டிஸ்சார்ஜ் வருது. இதுல பிளட் இருக்கும், ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும், மியூக்கஸ் இருக்கும், அண்ட் அதுக்குள்ள குட்டி குட்டி டிஷ்யூஸ் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த டிஸ்சார்ஜ் வந்து நம்மளோட மென்ஸ்ட்ரல் பீரியட் இருக்குல்ல அந்த மாதிரி தான். மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு 4 to 6 வீக்ஸ் வரைக்கும் இது இருக்கும். டெலிவரி ஆனதுமே ஒரு 2-3 நாளைக்கு நல்ல பிளட்டா இருக்கும். அப்புறம் போக போக பிளட் கம்மியாகி மியூக்கஸ் ஜாஸ்தியா இருக்கும். இந்த வஜைனல் டிஸ்சார்ஜ் அப்போ நமக்கு மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்போ என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குமோ அந்த ஸ்மெல் தான் இருக்கும். பேட் ஸ்மெல்லாம் இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு 1 வீக் அப்புறம் நல்லாவே அந்த பிளட் கம்மியாகி ஒரு பிங்கிஷ் கலர்ல ஒரு லைட் கலரா மாற ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறமாவெல்லாம் ஒரு எல்லோ கலர்ல மாறிடும். எனக்கு 69 நாள் டிஸ்சார்ஜ் இருந்தது. நான் சர்ச் பண்ண வரைக்கும் 4 to 6 வீக்ஸ் இருக்கிறது நார்மல் இருந்தது. அதனால எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நான் டாக்டர் கிட்ட கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இவ்வளோ நாள் கழிச்சுமே ஹெவி ஃப்ளோ இருந்தாலோ இல்ல டிஸ்சார்ஜ்ல பேட் ஸ்மெல் இருந்துச்சுனாலோ இல்ல திடீர்னு ஃபீவர் வந்தாலோ வாமிட் மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாலோ டிஸ்சார்ஜ் அப்போ ரொம்ப ஹெவி பெயின் இருந்தாலோ என்ன பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப கம்மி ப்ளீடிங், ஒரு yellowish கலர்ல இருந்துட்டே இருந்தது ஒரு 69 டேஸ். எனக்கு மார்னிங் எந்திரிக்கிறப்போ அண்ட் பாப்பாக்கு ஃபீட் பண்றப்போ மட்டும் கொஞ்சம் ஹெவி ஃப்ளோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் டம்மி குறைக்கிறதுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் ஹெவி ஃப்ளோ இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் மற்ற டைம்ல எல்லாமே நார்மலா தான் இருந்தது. பேட் ஸ்மெல்லோ இல்ல வாமிட்டிங் அந்த மாதிரி அவங்க சொன்ன சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சுமே ஹெவி பிளட் ஃப்ளோ இருந்தாலோ இல்ல பிளட் கிளாட்ஸ் பெருசு பெருசா நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சதுனாலோ இல்ல வாமிட்டிங் இல்ல ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல ஃபீவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா டாக்டர் பாருங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சும் ஹெவி பெயின்லாம் இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும். நான் டெலிவரிக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்றப்பவே எந்த நாப்கின் பெட்டர் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கோவிட் பீக் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அமேசான்ல பெஸ்ட் மெட்டர்னிட்டி பேட் அப்படின்னு போட்டேன். நல்ல ரேட்டிங் இருந்த ஒரு பேட் எவர் எவர் அப்படின்னு ஒரு நாப்கின். அது எவர் எவர்வா இல்ல எவர் ஈவான்னு எனக்கு தெரியல. அது எந்த மாதிரி இருக்கும்னா குழந்தைங்களுக்குலாம் டயப்பர் போடுறோம்ல அந்த மாதிரி இருக்கும். அதாவது அப்படியே பேண்டி மாதிரி போட்டுட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். எனக்கு 3 நாள் ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருந்தது. பட் எனக்கு இந்த பேட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அண்ட் லீக்கேஜ் ப்ராப்ளம் துளி கூட இல்லை. இன்னொன்னு என்னன்னா மற்ற பேடெல்லாம் நம்ம பேண்டில ஒட்டி யூஸ் பண்ற பேட் எல்லாமே கொஞ்சம் ரஃப்பா இருக்கும், வெயிட்டா இருக்கும். பட் இது அதுவே பேண்டி மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டா இருந்தது. நம்ம பேட் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்தது. நான் அந்த மெட்டர்னிட்டி பேடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல மீட் பண்றேன். பை பை.